சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக அக்கட்சியின் தலைமையகத்தில் 1998 கோவை தொடர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த 58 பொதுமக்களுக்கும் 2019 புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 40க்கும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் வீர வணக்கம் மற்றும் நினைவு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் கு ரமேஷ் பாபு அவர்கள் தலைமையில் அக்கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இன்று பிப்ரவரி 14 கோவையில 1998 பாஜகவினுடைய தலைவர் அத்வானி அவர்கள் கோவை வரும்போது அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காக 12 இடங்களில குண்டு வைத்தனர். அந்த 12 இடங்கள் மிக கொடூரமான விஷயம். மார்க்கெட்டு, மருத்துவமனை, ரயில் நிலையம், இப்படி மக்கள் எல்லாம் எங்கே அதிகமாக கூடுவார்களோ அந்த பகுதியிலெல்லாம் வெடிகுண்டு வைத்து அப்பாவி மக்களை கொடூரமான முறையிலே 58 பேரை படுகொலை செய்தனர். 200க்கும் மேற்பட்டவர் ஊனமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த 58 பேர் இறந்த நபர்களுக்கு கோவையிலே RS புரம் பகுதியிலே முக்கியமான இடங்களிலே அவர்களுக்கு நினைவு ஸ்தூபி இந்த அரசு அமைத்து தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று நினைவு ஸ்தூபியை அமைத்து தர வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த 58 பேரை படுகொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தூக்கிலிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தூக்கிலிருந்து தப்பித்து ஆயுள் தண்டனை பெற்று அந்த ஆயுள் தண்டனையும் 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிறோம் என்று கூறி இந்த சட்டமன்றத்திலே அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் போராடி அவர்கள் எல்லாம் பெருவழியிலே வெளியில இருக்கிறார்கள். அனைத்து குற்றவாளிகளையும் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை இவர்களை சிறையிலே வைக்க வேண்டும் என்று தற்போது ஆளக்கூடிய அரசு, இனி வரக்கூடிய ஆளக்கூடிய அரசு, மத்திய அரசிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை சிறந்தாய்ந்து இந்த அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதே நாளிலே பிப்ரவரி புல்வாமா தாக்குதலிலே 40 ராணுவ வீரர்களை கொடூரமான முறையில இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்தனர். இந்த ராணுவ வீரர்களினுடைய படுகொலையினை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் ராணுவ வீரர்களினுடைய இந்த படுகொலைக்கான நாளை இந்த மத்திய அரசு பயங்கரவாதிகளுடைய நாள், இது கருப்பு நாள், கருப்பு தினம் என்று அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு காதலர் தினம் விழா. எங்கு பார்த்தாலும் காதலர்கள் கும்பி அடித்துக் கொண்டு பார்க்கிலும் அங்கே எங்கேயும் திருக்கின்றனர். இது காதலர் தின நாளா கருப்பு தின நாளா என்றால் இது கருப்பு தின நாள். இது இஸ்லாமியர்களுடைய பயங்கரவாதிகளுடைய தின நாள் என்று இந்த மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.